NMDC இஸ் லிட்டரலி a nodal ஏஜென்சி. ஓகே, இந்தியாவில் டாடா ஐனன் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது JSW ஸ்டீலாக இருந்தாலும் சரி, ஜிந்தால் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, எனி கம்பெனி, வேதாந்தா, இது மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டி இவங்க தான். ஒரு குவிண்டாலுக்கு நீங்கள் இவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஓகே, இவங்க ஏன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம்னாக்கா, நாளைக்கு தோரியம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த தோரியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. இது வரைக்கும் அலோவ் பண்ணல, பட் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்கனாக்கா 1 கிலோ தோரியம் 1000 கோடி கூட போகும். அதுக்கு ப்ரைஸே கிடையாது. தங்கத்துக்கு சொல்கிறோம் இல்லையா, $2500, $5000 சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி தோரியம் வந்து ப்ரைஸே கிடையாது. 1 கிலோ 1000 கோடி சொன்னாலும் வாங்குவாங்க, 500 கோடி சொன்னாலும் வாங்குவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை நாம் NMDCக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்படின்னாலே இவங்களோட டாப் லைன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிடும், பாட்டம் லைன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். தே வில் டூ ஒண்டர்ஸ். இன்னைக்கு தே ஆர் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸு. இந்த ப்ரைஸுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பை. இதை நான் சொன்ன மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்வின்ஸ் ஆன பிறகு SIP மோட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது அட்லீஸ்ட் ஒரு 4 மடங்கு போகும்னு எதிர்பார்க்குறேன் இன் ஓவர் நெக்ஸ்ட் 5 years. பட் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் ஓகே என்னோட கன்விக்ஷனால் நான் பேசுகிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸர்கிட்ட, செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்வின்ஸ் ஆன பிறகு நான் பிடிச்சிருந்த பாயிண்ட்டை வேல்யூ ஆட் பண்ணிச்சுனாக்கா வாங்குங்க.